ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம அம்பநாடு போகலாம். இன்றைக்கி வீக்கெண்டுங்க, செம போராக இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு ட்ரிப்பை போடுவோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. ஆக்சுவலி நானும் சும்மா கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையை அவங்க கூட அப்படியே போய்கிட்டே இருந்தேன். ஆனால் அது கேரளாவும் தாண்டி அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. சரி சொல்லிட்டு அண்ணா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், அக்கா பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக போனோம். போயிட்டே இருக்கும்போது தான் அப்படியே ஸ்லோவாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு அண்ணாச்சி பழ கார்டு, ஃபஸ்ட்டு ரப்பர் கார்டு வந்துச்சு. ரப்பர் கார்டு அப்படின்னு நின்று எல்லோரும் ஹை போட்டுட்டு அப்படின்னு அதை பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரப்பர் ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது யாருக்குமே பிடிக்கல. அப்படியே 2-3 பேர் அப்படியே நாற்றை தாங்க முடியாமல் கை கழுவிட்டு அக்கா பிள்ளைங்க எல்லாம் எதில் துடைக்கணும்னு தெரியாமல் துடைச்சிட்டு அப்படி திருப்பி வண்டி எடுத்து கிளம்புனோம். அப்படி எடுத்து கிளம்பிட்டே இருந்தோம்னா அப்படியே நல்லா இருந்துச்சு அந்த ரப்பர் கார்டெல்லாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே போகிறேன், அவங்கெல்லாம் போயிருக்காங்க, நானும் அக்காவும் இது ஃபர்ஸ்ட் டைம் அம்பநாடு போகிறேன். நாங்கள் ஹில் ஸ்டேஷன் வந்து அம்பநாடு நாங்கள் போகிறோம். அப்படியே நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். நல்லா ஸ்பீடாக போய்கிட்டே இருந்துச்சு எங்களுடைய ட்ராவல். போயிட்டே இருக்கோன்னே இது வந்து அண்ணாச்சி பழம் தோட்டம். இதில் வந்து 3 எஸ்டேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரப்பர், இது வந்து அண்ணாச்சி. அப்பா கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் அண்ணாச்சி பழம்தான். ஆமாம், நீ பார்த்து இல்லை? அவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு. அவ்வளோ என்னடா இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையடா அப்படின்னு அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருந்தோம்னா நல்லா இருந்துச்சு. சரி ஒரு என்னாச்சுவா அது உள்ளே பார்த்துட மாட்டோமா, எல்லாம் இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஸ்லோ பண்ணி பார்த்துட்டே வந்தோம். அப்புறம் தான் என் ஆத்துக்காரர் இங்கே ஒன்று இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போன ஒன்று காட்டினார். சரி ஸ்லோ பண்ணாமல் போவோமே அப்படின்னா இதில் தான் இருந்துச்சு, எங்கேயோ இருந்துச்சு. இந்த நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அங்கே இருக்கா. எல்லாத்துலேயுமே இருந்துச்சு, நாங்கள் தான் கவனிக்காமல் போயிட்டே இருந்தோம். சரி அதில் பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இந்த அனிமல்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மின்வேலி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எதையுமே தொடலை, டச் பண்ணாமல் அப்படி. ஆனால் ஒன்று எதை ஆட்டை போட்டுடலாமான்னு ஒரு எண்ணம் தான். ஆனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல, அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. திருப்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டே இருந்தோம். அது லாங்காக போயிட்டே இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம் அது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்தோன்னா கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் அதான் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப இதுவும் இல்லை, நிறைய மக்களும் இல்லை அங்கே, கொஞ்சம் தான் இருப்பாங்க போல். நல்லா இருந்துச்சு. ஜூம் பண்ணி காட்டினா அவங்களுக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு இடம். நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்ட் இருந்தால் 2-3 லைன்ஸ் தான் இருக்குது. இந்த லைன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, எங்களோட அம்மா ஊர் வந்து மாஞ்சோலி டீ எஸ்டேட். இப்போ அதெல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. அதை பார்த்து தான் ஐயோ அந்த லைன்ஸ் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே நின்றுட்டுருந்தோம். சரி ஓகே, என்ன முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்னத்துக்கு அப்படின்னு. ஆனால் அது ஒரு மெமரிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் அது ஸ்டில் முடியவே இல்லை, அது அப்படியே போயிட்டே தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல பெண்டாக வந்துட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு அந்த வியூ. நல்லா பச்சை பச்சைன்னு சுற்றி இங்கே அப்புறம் கோவில், அதுக்கப்புறம் தாங்க ஒரு என்ட்ரன்ஸ் அப்படியே எங்கள் ஊரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டீ எஸ்டேட் அடுத்தது தான். நான் இதுக்காண்டியே மெனக்கெட்டு போனேன். எங்கள் அண்ணன் வந்து டீ எஸ்டேட்டுக்கு வான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தான். பட் அப்பா எனக்கு அது எப்படா அந்த ஸ்மெல்லெல்லாம், அந்த தேயிலை வாடையெல்லாம் எப்படா ஸ்மெல் பண்ணுவோம், அந்த தைல மரத்தை எப்போ ஸ்மெல் பண்ணுவேன் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்பா அந்த ஸ்மெல்லை பார்த்தது என்னால் வெளியில் வரவே முடியலை. அவ்வளோ இது கிளைமேட்டு வெறித்தனமாக இருந்தது. கீழே அப்படியே வெயில், மேலே அப்படியே ஆப்போசிட்டாக மிஸ்ட்டு. சூப்பராக இருந்தது. எல்லோரும் எங்கள் அக்காவும் நானும் தான் பயங்கர ஜாலி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மற்ற எல்லாருமே போயிட்டு வந்துட்டாங்க. பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி பிளான்லாம் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து அப்ராட்லேருந்து வரும்போது மட்டும்தான் போடுவான். வீக்கெண்ட் வந்து வீட்டில் இருக்கவே விட மாட்டான். வாங்கன்னு பைக்கை எடுத்துகிட்டு தள்ளி கூட்டிகிட்டு போயிடுவான். அப்படியே ஜாலியாக இப்போ நல்லா இருந்துச்சு. அப்படியே ஸ்லோவாக எப்படா எங்கே நிற்கன்னு கூட தெரியல, அப்படி எல்லா இடமுமே எனக்கு அப்படியே அங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சேமாக இருந்துச்சு. இந்த எஸ்டேட்லாம் வந்துட்டு இந்த தேயிலையெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க போல், ரிட்டன் வளரணுன்னு. நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்துட்டே இருந்தோம். அப்படி இதை பார்க்கும்போது எனக்கு அன்னைக்கு போன மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போன உடனே ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒருத்தங்க மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க அந்த சைன்லாம் போட்டுட்டு அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள். அது வந்து ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு பூனே நினைக்கல. இந்த மாப்பு இருக்குல்ல, இந்த ஒட்டடை அடிப்போம்ல குச்சம், அதுன்னு நினச்சிட்டு தான் பார்த்தோம். பட் லாஸ்ட் பூ. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிஸ்ட்டு பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். ஆனால் ஆக்சுவலி எங்கள் ஊர்லேருந்து இவ்வளோ பக்கத்தில் இப்படி ஒரு எஸ்டேட் இருக்கான்றதே எங்களுக்கு தெரியாது. அண்ணன் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு எஸ்டேட் இருக்குது பக்கத்துலேயே. ஓகே, இந்த மாதிரி ஓகே நம்ம எஸ்டேட் நம்ம இன்னும் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தாட்டே அப்புறம் தான் எங்களுக்கு வந்துச்சு. அப்போ அன்னைக்கு செம்ம. ஆக்சுவலி இங்கே போய் நான் 2 வீக் ஆகுது. வீடியோ எடிட் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணாமல் உட்காந்து. இந்த என்ட்ரன்ஸ் மாசுங்க, மேலே காற்று அடிக்குது, அப்படி கீழே அப்படியே ஒரு ரெட்டிஷாக அந்த பூ விழுந்துகிட்டே இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸுமே எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கோவில் அப்படியே டீ எஸ்டேட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே எல்லோரும் நின்று, எல்லோரும் பிள்ளைங்க, என் ஆத்துக்கார எல்லாருமே நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். எங்கள் பாப்பா அக்கா பொண்ணு அவள் இஷ்டத்துக்கு அங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. தம்பி, இது அண்ணன் பொண்ணு, இது என்னோடய குட்டி என்னடா பண்ணுறீங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருங்களேன். செம்மையாக இருந்தது. நல்லா இருந்ததுல பாப்பா? இது எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. போமா? செம்ம. வேணால் நீங்கள் எல்லோரும் வேணால் வந்து சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னென்னா, ஒரு வண்டிக்கு ஒரு பர்சனுக்கு 100 rupees என்ட்ரன்ஸ் ஃபீ. அந்த செக் போஸ்ட் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அங்கே வந்து 1000 கொடுக்கணும். 1000 பாருங்க, 100 rupees கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ் மேலே போய் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பார்க்குறதுக்காக தான் போனோம். நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இதுக்கு நாங்கள் மேலே ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். மேலே ஏறின மாதிரி தெரியலையே ஆக்சுவலி. இல்லை, இது வந்து நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம். போயிட்டுருக்கும்போது தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் டயர்டாயிட்டு சரி. அதுக்கப்புறம் ஒரு ஊர் இருந்துச்சு. என்ன ஊருன்னா, இந்த டீ கடை. எல்லாமே அப்படியே டிட்டோவாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரியே இருந்துச்சு. அந்த டீ கடைக்குள்ளே போகும்போது அந்த ஒரு டீ கடை ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த ஒரு ஃபேக்ட்ரி. இது வந்து அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பாறை இருந்துச்சு. பாறையிலேருந்து எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. எக்கோடிச்சு எல்லோரும் பேசி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து அந்த பார்டர் கிராஸ் பண்ணாதீங்கன்னு எழுதியிருந்தாங்க. பட் நாங்கள் யாருமே அந்த பேச்சு கேட்கல. சரி ஓகே, பிள்ளைங்க தான் பண்ணக்கூடாது, பெரிய ஆட்கள் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். பட் நாங்கள் எல்லாருமே வந்து நின்னோம். பட் என் வீட்டுக்காரர் மட்டும் தள்ளி போய் பார்த்துட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து அந்த திருநெல்வேலி சரௌண்டிங்லேயோ எங்கேயாவது இருந்தீங்கன்னா, மேபி உங்களால் பைக்கில் ட்ராவல் பண்ண முடிஞ்சது ரொம்ப நேரம் உட்காந்துன்னா ட்ரை பண்ணி இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.